ஒரு நாட்டுல பெரிய மன்னர் இருந்திருக்காரு. சரி. அந்த மன்னர் வந்து நாட்டு மக்களை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பிங்க வாங்கப்பா, இந்த உலகத்திலேயே நான் சாப்பிடாத பழம், உலகத்திலேயே நான் சாப்பிடாத பழம், சரி, ஏதாவது வித்தியாசமான பழம் இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. அப்படி ஏதாவது வித்தியாசமான கனியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டுல உங்களுக்கு பாதியை எழுதி வச்சிருவேன். என்னடா அது அப்படின்னு சொல்லி நாட்டு மன்னர் சொல்லிட்டாரு. சரி. நாட்டுல பாதினா அவனு மன்னன் தானே. மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், என்னடா மன்னர் இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாரு, நல்ல விஷயம் தானே. அப்புறம் நாட்டு மக்கள்கிட்ட மன்னர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. எப்படி? எப்ப கனியை கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது, கனியை கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, எனக்கு அந்த பழம் பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பழத்தை தோளோட சாப்பிட்டு போயிடணும். நீயே சாப்பிட்டு போயிரு, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லிட்டாரு. சரி சரி, மன்னர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவன் வீட்டுல என்னென்ன பழம் இருக்கோ எல்லா பழத்தையும் எடுத்துட்டு வராங்க. சாப்பிடாத பழமா? மன்னர் வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. சரி. வரிசையில நிக்கிறாங்க, கியூ கட்டி நிக்கிறாங்க. ஒருத்தன் முத நெல்லிக்கனியை கொண்டு வரையான். நெல்லிக்கனி. மன்னர் வாக்குறாரு, நெல்லிக்கனி என்ன நான் பார்க்காத கனியாடா, ஒரு மன்னரா இருக்கிறவன், ஏண்டா என் தோட்டத்துல பூரா விளைஞ்சு நிக்குதுடா நெல்லிக்கனி, இது என்ன வித்தியாசமான கனியா, எனக்கு இந்த கனி பிடிக்கல, தோளோட சாப்பிட்டு போ அப்படின்னு. இந்த நெல்லிக்கனி சிறுசு தானே, லவக்குன்னு தோளோட சாப்பிட்டு போயிட்டியா. சரிங்க மாமா. ஒருத்தர் கொஞ்சம் பெருசா கொய்யாப்பழம் கொண்டு வந்து காட்டியா. சரி மன்னா இந்தாங்க கொய்யாப்பழம். மன்னர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏண்டா டேய் நொப்ப நோலிகளா, நான் வித்தியாசமான பழம் தாண்டா கேட்டேன், டிராகன் ஃப்ரூட் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. அது என்னடா இது கொய்யாப்பழம், என்ன நான் பார்க்காத பழமா அந்த கொய்யாப்பழம், அனுதினமும் ராத்திரி படுக்கும் போது இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு தாண்டா படுப்பேன், இந்த பழம் எனக்கு பிடிக்கல, தோளோட சாப்பிட்டு போ அப்படின்னு. சரி மன்னர் சொல்லிட்டாருல, கொய்யாப்பழத்தை தோளோட சாப்பிட்டு அவன் போயிட்டான். ஒருத்தன் அன்னாச்சி பழம் கொண்டு வந்தான். பாருங்க, மன்னர் மேற்கொண்டு கடுப்பாயிட்டாரு, என்னடா எல்லாம் நான் சாப்பிட்ட பழத்தையே கொண்டு வரீங்களே, இந்த அன்னாச்சி பழம் நான் என்ன பார்க்காத பழமா, இந்த பழம் எனக்கு பிடிக்கல, இந்த பழத்தை தோளோட சாப்பிட்டு போ அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆயிட்டா. என்ன பண்ணா, நீங்க என்ன லூசா, அன்னாச்சி பழத்தை எப்படி நான் தோளோட சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டோன்னே மன்னருக்கு மேற்கொண்டு கோவம். வேண்டா, மன்னரே எதிர்த்து பேசுறியாடா, நாலு காவலாளியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி 4 காவலாளியை வர சொல்லி அவனை படுக்க வச்சு அந்த அன்னாச்சி பழத்தை வாயில திணிக்கிறாங்க. சரி, வாயில திணிச்சா கடவாய் கிழிஞ்சு ரத்தமா ஊத்துது. ரத்தமா ஊத்துது இல்லையா, ஐயோ வலிக்குதுன்னு கத்தணுமா இல்லையா, கிழிஞ்சதோட அப்படியே எந்திரிச்சு கக்க கக்கன்னு சிரிக்கிறியா ரத்தத்தோடவா. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. கண்டா டேய் கடவாய் கிழிஞ்சு ரத்தமா ஊத்துதே, இதுலயும் இப்படி சிரிக்கிறிய, ஏண்டா சிரிக்கிறேன்னு சொல்லி மன்னர் கேட்க உடனே அவன் சொல்றேன், ஒண்ணுமில்ல மன்னா, அண்ணாச்சி பழம் கொண்டு வந்த எனக்கே இந்த வேணா பின்னால ஒருத்தன் பலாப்பழத்தோட நிக்கிறியா, அவன் நிலைமை என்ன நினைச்சு நான் சிரிச்சேன் மன்னா அப்படின்னு சொன்னானா. அப்ப அடுத்தவன் என்ன நிலைமை ஆக போறான்னு நினைச்சு சந்தோஷப்படுறானே தவிர அவன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சானா. இப்படிதான் மனுஷ வாழ்க்கை போகுது, அப்படிலாம் இல்லாம எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுங்க.